ஹலோ மக்களே, வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் துவாதசி தளிகை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி துவாதசினா என்னென்னா, ஏகாதசிக்கு அடுத்த நாள் தான் துவாதசி. ஏகாதசிங்கிறது என்னென்னா, ஒரு மந்தில் 15 days ஒன்ஸ் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஏகாதசி விரதமாகும். இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் துவாதசி பாரணை. ஸோ இந்த துவாதசி பாரணையில் நம்ம புளி ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு பதிலாக நெல்லிக்காய், சுண்டைக்காய், அகத்திக்கீரை இல்லைன்னா ஏதோ ஒரு கீரை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, சுட சுட சாதம், முளைக்கீரை கூட்டு, நெல்லிக்காய் பச்சடி. நெல்லிக்காய் பச்சடி ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து பொரிச்ச ரசம். ஃபஸ்ட்டு முளைக்கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முளைக்கீரையும் 4-5 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்து சாதத்தோடையே தளிகை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி அது வெடிச்ச விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வேக வச்சுருந்த கீரை பருப்பையும் இதோட சேர்த்துருங்க. அடுத்து அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சமாக துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த விழுதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கலரி விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes வச்சு எடுத்துட்டிங்கன்னா முளைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடும். அடுத்து பொரிச்ச ரசத்துக்கு சாதத்தோடையே தோரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும் தக்காளியும் சேர்த்து வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியிலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இது சூடு ஆறுனதும் கொஞ்சமாக அதோட தேங்காய் சேர்த்து தண்ணியான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க. நல்லா நுரைச்சி வரும். அப்போது இதை இறக்கி வச்சுட்டு கடுகை தாளிச்சிட்டு இதில் சேர்த்துட்டிங்கன்னா சுவையான பொரிச்ச ரசம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.